கொண்டுவருவதற்கு வெறும் டேங்க் மட்டும் முக்கியம் அல்ல, இடையிலே கொண்டு வந்து சேர்க்கிற நபர்கள் முக்கியம். மனிதன் தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை உடையவனாய் இருந்தும் இணைக்கக்கூடிய சேனல்ஸை அசட்டையாய் நினைப்பதால் அவன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமலே இருக்கிறான். ஆறுகளை அசால்ட்டை விட்டுட்டீங்கன்னா, எவ்வளவு தண்ணி இருந்தாலும் நமக்கு இங்கே தண்ணி மதுரைக்கு வந்து ஆறுகள் தானே தண்ணியை கொண்டு வருது. உண்மையா இல்லையா? ஆறுகள் தண்ணியை கொடுக்குதா, தண்ணியை கொண்டு வருதா? கொண்டு வருது. அப்ப ஆத்துமணல் அசால்ட்டை திருடி 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 இப்படி போறவங்க என்ன சொல்லுவோம்னா, சேனலை அசட்டை பண்றவன் தண்ணி வந்தாலும் அதுல பலனை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களை வலுவாக ஆசீர்வதித்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வருகிற சேனல்ஸ் ஆகிய மனிதர்களை துச்சமாக அசட்டையாக தூக்கி எறிந்து நீங்கள் வாழுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தரையும் கூட இருக்கிறாரு, நாங்க பெரிய ஆளு, நாங்க முழங்கால போட்டோம்னா என்ன முட்டி வழி அப்படின்னு முடிக்க போறியா? என்ன சொல்ல வர? முழங்கால போட்டோம்னா ஜோம் பண்ணுவோம். அம்மா முழங்கால் போட்டா ஜோம் தான் பண்ணுவோம். வீட்டு பணம் செய்யாதவனு முழங்கால் போடுறான், நீ எந்த முழங்காலும் தெரியல. நாங்க வந்து ஃபாஸ்டிங்க போட்டோம்னா அப்ப என்ன சொல்ல வர? நாங்கள் தேவனோட எவனும் எங்களுக்கு தேவையில்ல, எவனும் எங்களுக்கு தேவையில்ல. இது எப்படின்னா, ஒரு பக்கம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், வெள்ளமாயி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கும். ஆனா உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஆவியில எவ்வளவோ ஆசீர்வாதம், ஆனா வாழ்க்கையில் இல்லை. எங்க வீட்டுல பாருங்க, வந்து திடீர்னு தண்ணி மோட்டரை போட்டா சவுண்டு மட்டும் வந்து தண்ணி வரல. உடனே கூப்பிட்டு ஹவுஸ் ஓனர் சொன்னா, அவர் ஒரு 200 அடி உள்ள என்ன செஞ்சிட்டாரு, சரு நிறையிட்டா தண்ணி வருது. இன்னும் இறக்கு இனிமே இறக்குன்னா பெட்ரோல் தான் வரும் சார். தண்ணி குப்பு குப்பு குப்புக்குன்னு வந்துருச்சு. வந்தோடனே டேங்க் போட்டோன்னே 1/4 மணி நேரத்தில் என்ன செஞ்சிருச்சு, ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனோடனே திரும்ப வழக்கம் போல போய் டேப்பை திறந்தா திரும்பவும் தண்ணி வரல சார். அது பார்த்தா அப்படியே மெதுவா அப்படியே வந்துகிட்டு இருக்கு. டேங்க்ல பார்த்தா டேங்க்ல தண்ணி நிறைய இருக்கு, பக்கெட்ல பார்த்தா தண்ணி இல்ல. இதுதான் உங்க கதி, இதுதான் இன்னைக்கு நம்முடைய கதி. சகல ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமா, ஒரு டீ சொல்லு 1/2. இப்ப காசு இல்ல, இவ்வளவு சகல ஆசீர்வாதம் என்ன? இதுதான் இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகளின் நிலைமை. என்னன்னா, ஆசீர்வச்சிருக்காரு, பக்கெட்ல தண்ணி இல்ல. உடனே என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு? நாங்க சொல்லுங்க. உடனே ஒரு பிளம்பரை கூப்பிட்டோம். கூப்பிட்டு என்னது, அந்த சேனல் இருக்கு பாத்தீங்களா, பைப்பு, அதை பார்த்தா அது ஃபுல்லா உள்ள என்ன செஞ்சிருச்சு, அடைச்சிருந்துச்சு. உடனே அவர் சரி செய்தார். ஒரு நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வெறும் டேங்க் மட்டும் முக்கியம் அல்ல, இடையிலே கொண்டு வந்து சேர்க்கிற நபர்கள் முக்கியம். ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வருகிற மனிதர்கள். இப்ப இந்த சேனல் வந்து அவரை சரி பண்ணி முடிச்ச உடனே பாருங்க, டேப்பை திறந்தா சரி போர்ஸ்ல வருது தண்ணி, வருது. கைய கழுவுனா தெரிக்குது முகமெல்லாம். இவ்வளவு தண்ணி. இது எப்ப தண்ணி நிரம்பிச்சு? தண்ணி காலையில நிரம்பிருச்சு. ஆனா சேனல் இப்பதான் சரியா இருக்கு. உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு 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 அன்பான ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க திட்டமிட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நபர்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நபர்களை நீங்கள் துச்சமாய் தூக்கி எறியும் போது, எவ்வளவுதான் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தாலும் வாழ்நாள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கண்ணில் பார்க்காமலே நீ என்ன செஞ்ச போற, சாகத்தான் போறோம். ஒருத்தன் படகு உடைஞ்சு நடுக்கடல்ல ஒரு பாறையில தத்தளிச்சுட்டு அப்படி நின்றுகிட்டு இருந்தான். ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. உடனே ஒருத்தன் படகுல வந்திருக்கிறான். தூரத்துல இருந்து ஒரு இது வந்திருக்கு, தக்க ஒரு பெரிய மரக்கட்டை வந்திருக்கு. அவன் என்ன மரக்கட்டை அப்படி திரும்ப ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு படகு வந்திருக்கு. இவன் ஜெப நேரத்தில் இடையில பேசக்கூடாதுன்னு இல்ல, கடவுளை என்ன காப்பாத்துங்க, செத்துட்டான். செத்துட்டு நேரா போயிருக்கான். போனவனே நீ மனுஷன் தானயா,
என்ன காப்பாத்து காப்பாத்து கூப்பிட்டேன். ஒரு தடவையாச்சும் வந்திருக்கலாம்ல. நான் ஒரு தடவையா 2 தடவை வந்தேன்டா. எத்தனை தடவை வந்தேன்? 2 தடவை வந்தேன். உன் அகராதித்தனத்துல மண்டையில போட்டுட்டார் கர்த்தர். உன் அகராதித்தனத்துல கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தானே ஒருத்தன் அனுப்புனேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுவோம்.